ராஜன் டி ஜாகன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. மீசைய முறுக்கு மெகா ஹிட். சிவப்பு மஞ்சள் பச்சை சிறப்பான சம்பவம். நட்பே துணை நார்மல் ஹிட். நான் சிரித்தால் பல பேர் சிரிக்கல. சிவகுமாரின் சபதம் சபதம் பலிக்கல. அன்பறிவு அன்பும் இல்லை அறிவும் இல்லை. வீரன் மற்றுமொரு விவேகம். வரலாறு முக்கியம் மண்ட பத்திரம். வசந்த முல்லை வசதிகளற்ற தொல்லை. பரம்பொருள் பரவாயில்லை. நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நினைச்ச மாதிரி ஓடல ராஜா. இப்போ கடைசியாக இந்த பிடி சார் அனதர் நல்ல மெசேஜ் உள்ள பாடம், இன்னும் கூட நல்லா வந்திருக்க வேண்டிய படம். நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்களோட பிடி சார். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட டைட்டில் இருக்கா மாதிரியே நம்ம ஆதி அவர்கள் ஒரு பிரைவேட் ஸ்கூல் பிடி டீச்சர். ஹீரோயின் காஷ்மீராவை லவ் பண்ணுவார். பல ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேவரட் பர்சனாக இருப்பார். பல பேரோட ஆசைகளை நிறைவேற்றுவார்னு ஒரு ஹீரோ எப்படியெல்லாம் இருப்பாரோ அப்படியெல்லாம் இருப்பார். சில இடங்களில் பல அபத்தமான விஷயங்களையும் பண்ணுவார். இப்படி இருக்கும்போது நம்ம விஸ்வாசம் அனிகா சுரேந்திரன் அவர்கள் ஒரு சில காரணங்களால் சூசைடு பண்ணி இறந்துடுறாங்க. அவங்க ஏன் சூசைட் பண்ணுறாங்க, எதுக்காக சூசைட் பண்ணுறாங்க, எப்படி சூசைட் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் நம்ம ஹீரோ சார் ஆதிக்கும் என்ன சம்மந்தம், இந்த படத்தோட வில்லன் யாரு, அவர் ஏன் வில்லன், எதுக்கு வில்லன், எப்படி வில்லன், கடைசியாக அந்த வில்லனுக்கு எப்படி நம்ம ஹீரோ சார் அவர்கள் சட்டப்படி தண்டனை வாங்கி தந்து அதன் மூலமாக பெண்கள் நாட்டின் கண்கள்னு மறுபடியும் ஒரு முறை மெசேஜ் சொல்லி அனுப்பியிருக்க, இன்னும் கூட நல்லா வந்திருக்க வேண்டிய இந்த படத்துக்கு என்னோட ஒரு வரி விமர்சனம் என்ன தெரியுமா? முழுமை பெறாத உருவாக்கம், முற்றிலும் ஏமாற்றம். இந்த பிடி சார் பட ரிவ்யூக்குள்ள நாம டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி எல்லா ரிவ்யூஸ்லையும் சொல்கிற ஒரு சில டெம்ப்ளேட்டான விஷயங்கள் நான் சொல்லிட்டு போக ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, நல்ல மெசேஜ் சொல்கிற எல்லா படங்களும் நல்ல படங்கள் இல்லை. அடுத்து கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு ஷாக்கிங்காக இருக்கணும், சர்ப்ரைசிங்காக இருக்கணும், எல்லாமே சூப்பர். பட் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து அப்ளை பண்ணி யோசித்தோம்னா அதில் கொஞ்சமாவது லாஜிக் இருக்கணும். கடைசியாக ஒரு படத்தை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த படம் எந்த மாதிரி ஜானர் படம் பண்ணுறத முதல்ல முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ண பிறகு எந்தெந்த இடங்களில் காமெடி பண்ணணும், எந்தெந்த இடங்களில் காமெடி பண்ணக்கூடாது, எப்படியெல்லாம் காமெடி பண்ணக்கூடாதுன்னு முதல்ல முடிவு பண்ணிட்டு படம் எடுத்தால் அந்த படமும் நல்லா இருக்கும், அந்த படத்தை பார்க்க போகிற நாமளும் நல்லா இருப்போம். இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் இங்கே சொல்லிட்டு இருக்கேன்னு யாராவது யோசிச்சிங்கன்னா, இந்த 3 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் இந்த பிடி சார் பட ரிவ்யூவே கொண்டு போக போகிறேனே. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நல்ல மெசேஜ் சொல்கிற எல்லா படங்களும் நல்ல படங்கள் இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு ஈரோட்டில் மட்டும் எத்தனை பெண்கள் அரெஸ்ட் செய்யப்படுறாங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை பெண்கள் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு இந்தியாவில் மட்டும் எத்தனை பெண்கள் கட்டின புருஷனையும் காதலிக்கிற பசங்களையும் கொல்றாங்க தெரியுமான்னு சோசியல் மெசேஜ் சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. அதை ஆரம்பத்திலிருந்தே கட்டுப்படுத்தணும், தப்பு செய்கிறவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தரணும், எல்லாமே ஓகே. ஆனால் இந்த கான்செப்டை வச்சு எத்தனை தமிழ் படம், எண்ணற்ற மலையாள படம், திகிட்ட தெலுங்கு படம், இதெல்லாம் பத்தாவதுன்னு வேற ஹிந்தி படம்னு இதே கான்செப்டில் இதே மாதிரி மெசேஜ் சொல்கிற இதை விட இம்பாக்ட்ஃபுல்லாக எடுக்கப்பட்டிருக்க பல படங்களை என்னால் இங்கேயே கோட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இந்த படத்தை 130 ரூபாய் கொடுத்து போய் தேட்டரில் பார்க்கணும்? சரிங்க, நல்ல விஷயத்த எத்தனை தடவை சொன்னால் என்னன்னு நீங்கள் எல்லாரும் கேட்டாலும் கேட்கலாம். பட் நல்ல விஷயம் சொன்னால் மட்டும் போதாது, அதை நாம் எல்லாம் ரசிக்கிற மாதிரி சொல்லணும். இந்த படத்துலையும் நாம் லைக் பண்ணுற மாதிரி ஒரு சில மூமெண்ட்ஸ் இல்லாமல் இல்லை. அதை பற்றியெல்லாம் நம்ம பாசிட்டிவ் கட்ஸில் பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட செகண்ட் பாயிண்ட் என்ன, காமெடி பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் எல்லா இடங்கள்லையும் காமெடி பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. பிகாஸ் இந்த படம் முழுக்க பல இடங்கள்ல இவங்க ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த எல்லா இடங்கள்லையுமே ஒரு மொக்க காமெடியை பிளேஸ் பண்ணி அந்த சீன்ஸை ஒரு மாதிரி சீரியஸ்னஸ் இல்லாமல் ஆக்கிட்டு இருப்பாங்க. உதாரணமாக நம்ம காஷ்மீரா நியூஸ் பேப்பரில் அந்த மேஜிக்கல் வாலோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அவசரமாக மொட்டை மாடிக்கு ஓடி வந்து சீரியஸாக பேசிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு மொக்க காமெடி. நம்ம பட்டிமன்றம் ராஜா தேவதர்ஷினி 2 பேரும் ஜோசியக்காரர்கிட்ட போயிருக்கும் போது அந்த ஜோசியர் ஜாதகத்தை பார்த்துட்டு அவரும் சீரியஸாக பேச தொடங்குவார். அங்கே ஒரு மொக்க காமெடி. நெக்ஸ்ட் நம்ம பிரபு அவர்களும் ஏதோ சீரியஸாக சொல்ல போறாருன்னு பார்த்தா அங்கேயும் ஒரு மொக்க காமெடின்னு படம் முழுக்க எங்கெல்லாம் காமெடி பண்ணக்கூடாதோ அங்கெல்லாம் காமெடின்ற பேரில் இவங்க நம்மளை கடுப்பேற்றிக்கிட்டே இருக்காங்க. சரி, இதெல்லாம் போனா போகட்டும்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் முழுக்கவே கோர்ட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே எழுதப்பட்டிருக்கும். அந்த கோர்ட் சீனுக்கு இன்ட்ரோ தரேன்னு சொல்லி நம்ம ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் பேச தொடங்கி, அந்த வக்கீல் யாரு தெரியுமா, இந்த வக்கீல் யாரு தெரியுமான்னு செம மாசா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதை மாசாவை கூட கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அங்கே நம்ம பாக்கியராஜை வச்சு ஒரு காமெடி பண்ணாங்க பாருங்க. அதன் பிறகு என்டையர் கோர்ட் சீக்வன்ஸுமே நமக்கு காமெடியாகவே போய் முடிஞ்சிடுச்சு. பிகாஸ் நான் கோர்ட்டுக்கெல்லாம் போனதில்லை, இதன் பிறகும் போக போகிறது இல்லை. பட் கார்கி, ஜன கன மன போன்ற எக்ஸலண்ட்டான கோர்ட் ரூம் ட்ராமா படங்கள் நான் பார்த்துருக்கேன்.
அப்படி அந்த படங்களை பார்த்துட்டு இந்த படத்தில் வர கோர்ட் ரூம் செட்டை பார்த்தாலே நமக்கு அந்த செட்டே நமக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கை தந்திருக்கும். சரி செட்டை விட்டு தள்ளுங்க, அங்கே நடக்கிற ஆர்கியூமெண்ட்டை பாருங்கன்னு பார்த்தா அதில் வர ஆர்கியூமெண்ட்ஸை என்னன்னு சொல்கிறது. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இதே கான்செப்டில் இதே மாதிரி கோர்ட் ரூம் நடக்கிற பல படங்களில் நாம் எல்லாரும் பார்த்துட்டு தான் வரமே. லேட்டஸ்ட் உதாரணமாக வேணும்னா மோகன்லால் அவர்களோட நேரு படத்தை சொல்லலாம். நேரு படத்துக்கும் இந்த பிடி சார் படத்துக்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கும். பட் வில்லன் சைடு வைக்கில் வைக்கிற பாயிண்ட்ஸ் என்னமோ ரெண்டு படத்துலையுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனாலே நம்ம பிரபு அவர்கள் எழுந்து மயிலாடு கணம் கோட்டார் அவர்களே, எதிர்கட்சியினர் சரி எதிர்த்தரப்பினர் ஆதாரங்களை அழித்து விட்டனர், பொய்யான ஆதாரங்களை உருவாக்கியுள்ளர்னு பேசும்போதெல்லாம் நமக்கு எப்பதான் இந்த படம் முடியுமோன்ற எண்ணம் நம்மை அறியாமலேயே நமக்குள்ள வந்துடுது. சரிங்க, இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை பார்த்தீங்களா? சிட்டிசன் சாமுராய்னு பல மாஸ் ஹீரோ படங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ட்விஸ்டோடு இருக்க கிளைமேக்ஸ்னு ஒரு சிலருக்கு இந்த கிளைமேக்ஸ் ஆஹா ஓஹோன்னு கூட ஃபீல் ஆகியிருக்கலாம். பட் எனக்கு அப்படி எல்லாம் இல்லை. ஏன்னா இந்த படம் முடியறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இருக்கும்போது இந்த ட்விஸ்ட்டை நான் ஒரு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ட்விஸ்ட்டை படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து அப்ளை பண்ணோம்னா நமக்கு எல்லார லாஜிக்கான கேள்விகளுக்கு இவங்ககிட்ட எந்த வித பதிலுமே கண்டிப்பாகவே இருக்க போகிறதில்லை. கடைசியாக படம் முழுக்க ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிகிட்டே வந்து கிளைமேக்ஸில் அது பொய்ன்னு சொன்னால் அந்த விஷயத்தை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனை இந்த படத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நாம் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பக்கம் நகருவோம். ஏன்னா எந்த படம் எப்படி இருந்தாலும் நாம் நம்மளோட கடமையை முடிஞ்ச வரைக்கும் முழுசாக பண்ணணும். ஏன்னா பெரியவங்க என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க, கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்காக செய்தால் தோல்வின்னு அப்பவே சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பிடி சார் படத்தின் ஹீரோவா நம்ம ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் அவரோட ப்ரீவியஸ் படமான வீரம் படவில் நான் என்ன சொல்லியிருந்தேன், இப்படி நம்ம ஆதி அவர்கள் மீசை முருகு படத்தில் எப்படி நடிச்சிருந்தாரோ அதே மாதிரி இந்த வீரன் படத்தில் நடிச்சிருக்காருன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த படத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, டைம் மிஷினை இன்னும் கூட கொஞ்சம் பின்னாடி கொண்டு போய் ஆம்பளை பட ப்ரொமோஷனுக்காக ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த சரணம் பல்லவனோட பேசியிருப்பாங்களே, அந்த ப்ரொமோஷன் வீடியோவில் நம்ம ஆதி எப்படி நடிச்சிருந்தாரோ அதே மீட்டரில் போய் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. த்ரூ அவுட் த மூவி அது சீரியஸான சீனாக இருந்தாலும் சரி, சிரிப்பான சீனாக இருந்தாலும் சரி, ஆக்டிங், டைலாக் டெலிவரின்னு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சுமார். நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஆதி ஒன்றும் நடிப்பில் மாஸ்டர் இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆதி நடித்த படங்கள்லேயே அவரோட பாட்டம் லெவல் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் தான். நெக்ஸ்ட் ஹீரோயின் காஷ்மீரா பரதேஷுக்கு பெரிய அளவு இம்பார்ட்டன்ஸ்லாம் இந்த படத்தில் இல்லை. பட் எப்பவும் போல் அவங்களோட க்யூட்னஸ் மூலமாக நம்மளை இதயங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. பட் காஷ்மீரா மேடம் மேக்கப் ரொம்ப அதிகமாகிடுச்சு, வெயிட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இது ரெண்டையும் சரி பண்ணுங்க. எல்லா படங்கள்லையும் ஒரே டப்பிங் ஆர்டிஸ்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்க. அனிகா சுரேந்திரன் மற்றும் தியாகராஜன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்டீரியோ டைப் ரோலாக இருந்தாலும் அந்த ரோலுக்கு தேவை நடிப்பை திகிட்டாத அளவுக்கு தந்திருந்தாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். இளவரசு தேவதர்ஷன் இவங்க ரெண்டு பேரும் கூட கேரக்டருக்கு தேவை நடிப்பை கரெக்டாக தந்திருந்தாங்க. ஆனால் அந்த நடிப்பு அவங்களுக்கும் செட் ஆகலை, நம்மளோடவும் கனெக்ட் ஆகலை. அடுத்து பிரபு, பாக்கியராஜ், பாண்டியராஜன், பிரசன்னா, பாலச்சந்திரன் பல பேர் இந்த படத்தில் வராங்க. 10ஓட 11 கடந்து போகிறாங்க. பட் இனிமேல் படம் எடுக்க போகிற எல்லா டேரக்டர்ஸுக்கும் நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, முனிஷ்காந்த் ராமதாஸ், அபி நட்சத்திரா இவங்க ரெண்டு பேருக்கும் படத்தில் இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் மட்டும் அந்த ரோல்ஸில் அவங்களை நடிக்க வைங்க. அப்படி இல்லைன்னா அவங்க டேலண்ட்டை சின்ன சின்ன ரோல்ஸில் கேஷ் பண்ணி தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். மாதேஷ் மாணிக்கமோட ஒளிப்பதிவு குட். பிரசன்னா ஜிகேவோட எடிட்டிங்கில் படம் பல இடங்களில் ஜம்ப் ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. கூடவே பல இடங்களில் சீன்ஸ் நரேட் பண்ணப்பட்ட விதத்துலையும் ஒரு வித அன்கம்ஃபர்டபிலிட்டியை நம்மளால் உணர முடியுது. கடைசியாக நம்ம ஹிப்ஹாப் தமிழா பிரதர்ஸோட இசை மற்றும் பின்னணி இசையை பொறுத்த வரைக்கும் இசை கண்டிப்பாகவே பெஸ்ட் இல்லை. பிஜிஎம்மை பொறுத்த வரைக்கும் 50% ஃபீலிங்கை தந்ததோட சிங்க பெண்ணுன்னு படம் முழுக்க பிகில் பட பாட்டு வேற காதுக்குள்ளே ஒழிச்சிட்டே இருந்தது. அது ஏன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் என்னமோ இருந்துட்டு போகட்டும். இந்த படத்தில் பாசிட்டிவே இல்லையானா கண்டிப்பாக இருக்கு. படம் வெறுமனே 130 நிமிஷம் மட்டும்தான் ஓடுது. அதுலேயும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எதுவுமே இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிறது நமக்கு ஃபீல் ஆகுது. மேலும் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல விஷயங்களை எத்தனை தடவை சொன்னாலும் நல்ல விஷயங்கள் தான். அதனால் ஆக மொத்தம் இந்த பிடி சார் ஹிப்ஹாப் தமிழ் அவர்களோட மற்றும் ஒரு படம். இந்த படம் மீசிய முறுக்கு அளவுக்கு மெசலா இல்லைனாலும் அன்பறிவு மாதிரி அபத்தமாக இல்லை. ஸோ பழக்கப்பட்ட கதையை பழக்கப்பட்ட விதத்தில் பார்க்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். தியேட்டருக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றவங்க ஹிப்ஹாப் ஆதியோட கலக்கல் கம்பேக்காக காத்திருங்கன்னு சொல்லிட்டு விடைபெறுவது நான் உங்கள் ராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.